அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால் மீசை. இந்த மீசையை பொறுத்த வரைக்கும் நம்ம சமுதாயத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பேணுதலாக இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மீசையை நல்லா வலிச்சிடுறாங்க. அது சுண்ணத்து நினச்சி செய்கிறாங்க. அவங்களுக்கு அதான் விருப்பமாக இருக்குன்னு மீசை எடுத்து அது ஒரு கணக்கு. இப்படி தான் செய்யணும், மீசைனால என்ன செய்யணும், ஒட்டை சிறைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தில் சில பேர் இருக்கிறாங்க. மார்க்க பிடிப்பு உள்ளவங்க தான், தப்பான எண்ணத்தில் செய்யலை, இப்படி செய்வதைத்தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துது என்று விளங்கி கொண்டு மீசையை மீசை வைக்கிற ஆட்களை கொஞ்சம் பேணுதல் கம்மியான ஆள் மாதிரி பார்க்குறாங்க. மீசையை முட்டமாக வலிச்சிட்டா தான் அவர் என்னது கரெக்டான ஒரு ஆள், சுண்ணத்தை நல்லா ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து அதிகமான மக்கள் சில மக்கள்கிட்ட இருக்கிறது. ஆனால் மீசை சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதில் என்னென்ன வார்த்தை வருது, எந்த ஒரு இடத்துல மீசையை சொல்லும் பொழுது மீசையை சிறங்கிங்கிற ஹல்க்குங்கிற வார்த்தை வரவே, ஹல்க்குன்னா சிறைக்கிறது, அதை சிறைக்குதல்ன்ற வார்த்தை மீசைக்கு சொல்லவே இல்லை. என்ன வார்த்தை வரும்னு கேட்டால் கத்தரியுங்கள்னு வரும். வெறும் கத்தரியுங்கள்ங்கிற வார்த்தை வரும், அது நன்றாக கத்தரியுங்கள்ங்கிற வார்த்தை தான் வருமே தவிர மீசையை பொறுத்த வரைக்கும் மலித்து விடுங்கள்ங்கிற எந்த ஒரு ஹதீஸுமே கிடையாது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் புகாரியில் 5888, 6297, 5891, 5890, 5889 இந்த ஹதீஸுகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மினல் ஃபித்ரத்தி கஸ்ஸு ஷாரிபி, இயற்கையான சுன்னத்து. இயற்கையான சுன்னத்து என்றால் அதாவது இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் தான் அந்த மக்காவாசியில் இருப்பதாக நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் இப்ராஹிம் நபியுடைய எல்லா சுன்னத்தையும் மௌத்தாக்கிட்டாங்க. சில விஷயங்கள் இப்ராஹிம் நபி சொன்ன விஷயங்கள் அந்த மக்கள்கிட்ட மிச்சமாக இருந்துச்சு. அது மிச்சமாக இருந்தனால ரசூல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது இயற்கை சுண்ணத்துட்டாங்க. மாறலையில் சுண்ணத்து பண்ணுறதுக்கு ஹத்தனா பண்ணுறது இருக்குது. இப்ராஹிம் நபியும் பண்ணினாங்க, மக்கா காஃபிரும் பண்ணணும். இத்தனை 1000 ஆண்டுகள் போன பிறகு கூட அவர்களும் அதை விடலைங்கிறதுனால அதுக்கு ரசூல்லா என்ன பேர் சொல்கிறாங்கன்னா ஃபித்ரத்து, இயற்கையான சுண்ணத்து. இயற்கையான சுண்ணத்தை கொண்டு கருத்து என்னன்னு சொன்னால் அவங்களால மாற்றவே முடியலை. அந்த சுண்ணத்தை பிறவிலே வர்ற மாதிரி எப்படி இருக்குமோ அது மாதிரி நகம் வெட்டுறது, அக்குள் மயிர்களை எடுப்பது அப்படின்னு சொல்கிற லிஸ்ட்டில் வரும்பொழுது அந்த மீசையை கஸ்ஸு ஷாரிபி, மீசையை கத்தரிக்கிறது. கஸ்ஸன்னா கத்தரிக்கோலை வச்சு கத்தரிக்கிறது, அது பிளேடை வச்சு அந்த மலிக்கிறது கிடையாது. அப்போ கஸ்ஸு ஷாரிபி, மீசையை கத்தரித்தல் என்பது இயற்கையான சுண்ணத்தில் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்லி நான் சொன்ன இந்த ஹதீஸில் இருக்கிறது.